வெல்கம் டு சோரன். நான் சொல்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் ஆட் வந்துச்சு, என்னடா கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிகிங் ஹோல் அப்படின்ற அதாவது டிகிங் ஹோல் சிமுலேட்டர் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அது கேம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செம்மையாக இருக்கும். எப்படி சொல்கிறது, செம்மையாக இருக்குமா? நான் இதுனா ஆக்சுவலி பிசியில் தான் வருமா, பட் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதான் சொல்லுவேன். ஸோ அது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ டிகிங் ஹோல் போட்டிங்கன்னா வரும். ஸோ வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்ல மாட்டேன், வாங்க போகலாம். சரி, இப்போ போயிட்டு நம்ம தோணுனா இந்த கேமில் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தோணுன்னா நம்மளுக்கு புதையல் கிடைக்கும். அந்தமாரி அயனு, கோல்டு, டைமண்ட்லாம் தெரில, பட் கோல்டு அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஐயோ ஐயோ ஆமாம் ஸ்டார்ட் டு டிகிங். ஓ, இந்த இடத்துல தான் டிக் பண்ணுமா? என்னடா இது? ஓ, இதான் டிக்கிங்னு நானுங்களோ. சரி விடுங்க. சரி, ஸோ இந்தமாதிரி நிறைய பண்ண வேண்டியது இருக்குது நம்ம. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம அயனு, கோல்டு இந்த மாதிரி நினச்சி எடுத்தோன்னா அதெல்லாம் வைக்கணும். அப்புறம் இதெல்லாம் அப்டேட் பண்ணணுமாங்க காசை வச்சு. நம்மகிட்ட எவ்வளோ காசுலாம் இருக்குது? இருங்க, முட்டை ரூபா இருக்குது. வெறித்தனமாக முட்டை ரூபா இருக்குது. சரி வாங்க, நம்ம டிக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் இது சீரியஸாக போகுமா தெரில. டிக் பண்ணுறா. என்னடா இது வேறு டைரெக்ஷனில் டிக் பண்ணுது? என்னடா கீழே மேலே தான் பார்க்குறீங்க. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண பொறுத்த விதத்தில் இருக்குது. ஓகே, எங்கே போய் கொடுத்து வச்சுருக்காங்க தோன்ற பட்டன் பாருங்களேன். ஏதாவது கொடுக்கவே இல்லை, அந்த தோன்ற பட்டன் எல்லாம் கொடுக்கவே முடியல. இங்கெல்லாம் தோண முடியல. சரி ரைட்டு விடு. ஓகே, இவ்வளோ பெரிய இடங்க. ஸோ அந்த இடத்துல அப்படி என்னடா இருக்குது? இது என்னது? ஓ, எங்க மேலே பாருங்களேன், அது பவர் சிம்பிள், ஹாட் சிம்பிள்லாம் இருக்குது. ஓ, நம்ம பறக்க ஓ, எங்க சைடில் பறக்கிற ஆப்ஷன், அப்புறம் பல்ப் ஆப்ஷன்லாம் காட்டுது பாருங்களேன். ஓகே, காலமாக போன இருட்டாக இருக்கும்ல, இந்த பல்ப்லாம் இருக்குது. நம்ம ஆளை இருங்க, இது கிடச்சிருக்கு. தோண்டு. ஸோ எது கிடச்சிருக்கு நம்மளுக்கு. என்னடா இது காப்பர். ஸோ இதுக்கு காப்பர் ஆக்சுவலி ஒரு 10 ரூபாக்குள்ளே ஆக்சுவலி இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக 10 ரூபாக்குள்ளே இருக்கணுங்க காப்பர். ஏன்னா அது அவ்வளோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தோன்ற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஆனால் காப்பர் ஆக்சுவலி 10 ரூபாக்குள்ளே போகணும். 5 ரூபாயா? ஓகே, இங்கே என்ன வாங்கலாம்? ஷவல் 15 ரூபா, ஸ்டோரேஜ் 5 ரூபா. இது எங்கடா இருக்கு நம்ம பேகு? இதான் நினைக்கிறேன். மியூசிக் வேணாம் தயவு செஞ்சு, கிராஃபிக்ஸ் சரி ஓகே. ஸோ அந்த கேமில் ஆக்சுவலி ஆட் பயங்கரமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தோண்டு ஏதோ இருக்குங்க இங்கே. இது பாக்ஸாக தெரியுது உங்களுக்கு? ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கான்செப்ட் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழமாக போனதும் மிருகம்லாம் வருமா என்னன்னு தெரில. ஆனால் ஆமாங்க ஐ திங்க் இவங்க ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எங்கே பார்த்தேன் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ்லாம். என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னது நியூ டேர்ம் டிஸ்கவர், எது ஒரு என்ன பொருள்லாம் கோலா. ஓ சாரி, கோல். ஓ, கோல்லாம் அந்த நெருப்பு பார்த்து வைப்போமே நம்ம அது பேர் கருகியா, அது கறிக்கட்டமாக இருக்குங்க. ஓகே, இன்னொன்று பொருள் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ நம்மளுக்கு 2 பொருள் வந்துச்சு. இங்கே எதுவும் புதுசாக ஒரு பொருள் இருக்கு. ஐ திங்க் 3. இது ராக்கு, கல்லுடா. கல்லுடா, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? சரி, இந்த கல்லுடா. ஓ, இதையும் தோணுமா? சரி, நம்ம சைடில் தோன்ற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம தோண்டிக்கலாம். சரி, ஸோ நம்ம இன்வென்ட்ரி எங்கடா இருக்குது அது வரை தெரில. சரி, இப்போ நம்ம போவோம், பறந்து போவேன். ஸோ இருங்க, பேட்ரி 60 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 ரூபா கொடுத்தா அதிகமாகும். ஓ, புரிஞ்சிச்சுரா. சரி, ஐயா ஆடு சுத்தம். ஸோ மறுபடியும் ஆடு வந்துருச்சு. சோதிக்காதீங்கடானே. ஸோ ஆக்சுவலி இந்த கேம் பார்த்தீங்கன்னா இருங்க, குயிக் சேல். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா $9 வந்திருக்கு. ஆனால் இது பத்தாது.
என்ன என்னாச்சுன்னா இதுக்கப்புறம் இப்போ நம்ம பேட்ரி வாங்க வேண்டாம். என்னாச்சுன்னா ஜெட் பேக் ஐ மீன் பறக்கிறது பேட்ரி. ஆனால் இன்னொன்றுங்க நம்ம வந்து லைட்டுங்கூட லேம்ப்பு 0. ஓகே ஆக்சுவலி இப்போ நம்ம தோன்றது தான் வாங்கணும். பட் நம்மகிட்ட 9 ரூபா இருக்குது. பட் 15 ரூபா வேணும் தோன்றதுக்கு. நம்மகிட்ட பல்பும் ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆழமாக தோண்டிகிட்டே போயிட்டுருப்போம். கமான் யூ கேன் டூ இட் அப்படின்ற மாரி. ஸோ வீடியோ பார்க்குற மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணிங்க. ஸோ அப்புறம் ஒன்று என்னன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் என்னடா செகண்ட் சேனல் ஆரம்பிக்க போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா நான் 2025 போட்டிருப்பேன்னு. பட் அது சீக்கிரமாகவே வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம் அதில் நம்ம என்ன வீடியோ போகிறோன்னா ஸ்டோரிஸ் தான் போட போகிறோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் நினைக்கல உண்மையாக சொல்கிறேன். சரி எதுவும் வந்திருக்கு இருங்க. அது முன்னாடி இங்கே தான் தோண்டிட்டே இருப்போம். ஏங்க வந்துட்டு ஆழமாக போயிடுச்சு. சரி இந்த இங்கே குனிற பட்டன் இருக்காடா. குதிக்கிற பட்டன் சரி குனிற பட்டன்லாம் இல்லை. சரி ஏங்க இந்த கேமில் இன்னொன்று பயங்கரமான விஷயம் இருக்குது. ஸோ இது பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். சைட்லலாம் இருங்க நான் காட்டுறேன். எங்கடா அது எடுறா. அதோ இங்கே காட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி சிம்பிள் காட்டுதுல ஃப்ளாஷ் சிம்பிள் எலக்ட்ரிக் சிம்பிள் காட்டும். அது பார்த்திங்கன்னா சரியாக அது வந்து முக்கியங்க எதான் பேட்ரி. ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஆழமாக தோண்டிட்டோம். இப்போ மேலே எப்படி வரணும்னா அதோ இந்த மாதிரி பறந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பறந்து தான் வரணும். ஸோ அதுக்காக தான் அந்த பேட்ரி. ஆனால் நம்மகிட்ட ஒரு பறக்கிற மிஷின் இருக்குது. ஆனால் அதை வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் சில டைமில் அது பறக்கிற மிஷின் பேட்ரி லோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட் பிரேக் இட். ஐயோ ஆஃப் அண்ட் ஆஃப் பரவாயில்ல அவனுங்களும் டைமிங் கொடுக்குறானுங்க. ஓகே மேலே கீழே வாட் இஸ் திஸ். சரி நம்ம இந்த இடத்த சுற்றி எங்க அங்கே எதுவும் இருக்குது தெரியுதா. என்னது இது. வெயிட் பண்ணுறா வரண்டா. எங்கே எதுவும் இருக்குங்க. இது ரேடர் அப்போன்னா என்ன பண்ணோம். இது எதுவும் மிஷின் நினைக்கிறேன். நம்மளுக்கு எதுவும் கிடச்சிருக்கு. ஏதோ ஆப்ஷன் காட்டுச்சுன்னு மாதிரி இருக்கு. ஏந்திரா ஓகே டிக் ஏங்க இது எதுக்குங்க தெரில. பட் இரு கண்டுபிடிக்கிற ஆட்டுக்கு ஐ மீன் இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் எங்கெங்கே புதையல் இருக்குன்னு. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் போல். ஓகே நம்ம இது மின்னும் ஆட்டுக்கு பலன்னு. ஐயோ ஆட் வருதுடா. இதுதான் நாங்கள் ரொம்ப தொல்லை. இந்த மாதிரி ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடு. ஸோ இந்த பார்த்தா இந்த மாதிரி சவுண்டு கேட்குதுல இது டக்கு டக்கு சவுண்டு கேட்கணும். அப்படி கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி ஏங்க நம்ம மினிமம் ஒரு 15 இல்லை கோலம் எவ்வளோ ரேட்டுக்கு வரும் தெரில. ஓகே நம்ம நிறைய தோண்டிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த கேமில் எண்டிங் இருக்குங்க. இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எண்டிங் இருக்குது. ஓகே எடுறா. எடுத்தாச்சு 1 கோல். இது என்னது இருங்க இது நல்லா தோணுமா. இதுக்கெல்லாமாடா தோன்றுறது எங்கே நிறைய கிடைக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். என்னது இன்வென்ட்ரி ஃபுல். ஐயோ குதிரா. ஸோ என்ன பண்ணுமா இன்வென்ட்ரி போய் வாங்கணுமா. சரி இதை போய் இங்கே வைக்கணும். இப்படியெல்லாம் ஈஸி இல்லைன்னா இப்போ முன்னாடி தானே பண்ணிட்டு வந்தேன். சரி நம்மளுக்கு வேணால் $14 கிடச்சிருக்குமா. ஸ்டோரேஜ் ப்ளீஸ் டாடே. இல்லை எனக்கு விருப்பம் இல்லை. ஐயோ சொன்னால் கேட்கவும் மாட்டானுங்க படுத்துறானுங்களேடா. நம்மளாம் இந்த கேமுக்கு வந்துமா தெரில. இங்கே சிக்னல் இருங்க மறுபடியும் சம்திங் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே வாட் இஸ் திஸ். இது என்னன்னு இல்லை நத்திங் ஐ திங்க் ஒன்றும் இல்லை நினைக்கிறேன். ஆனால் காப்பர் கிடச்சிருச்சு. ஒன்றும் இல்லை ஆனால் காப்பர் கிடச்சிச்சு. சாரி கோல் கிடச்சிச்சு. சரி அவ்வளோதாங்க. ஸோ நம்ம இந்த 15 ரூபா ஐ மீன் இந்த 15 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கோல் கிடச்சிச்சு. சாரி காப்பர்ன்ற பாருங்களேன். ஸோ இது வாங்குறா ஷவல்ரா. இப்போ இதுதான் வாங்கணுமா. காசு நான் கஷ்டப்பட்டு வாங்கலாம் இருந்தேன். ஆனால் இப்படி பண்ணிட்டீங்க பார்த்தீங்களாடா. வாங்கடா.
சரி நம்ம மறுபடியும் ஓல்டு இது உள்ளே போயிட்டு நல்லா தோணுங்க. ஓகே ஸோ மறுபடியும் நம்ம காசு தைக்கணும். ஸ்டோன் எவ்வளோக்கு வரும்னு எனக்கு தெரில. சரி நம்ம நல்லா தோண்டுவோம், ஆழமாக தோண்டுவோம். தோண்டு 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 என்னடா பண்ணிட்டுருக்க தோண்டாமல் தோண்டு தோண்டு. ஓகே ஒரு ராக் கிடச்சிருக்கு. ஓகே இங்கேயும் தோண்டுவோம். ஆக்சுவலி இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே எந்திராடே இதுவே பறக்கிற மாதிரி தானே இருக்குது. ஓய் நான் தான் ஹைட் அண்ட் மண்மகன். ஓகே சரி ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ இந்த ஒரு செய்கிறதுக்கே எவ்வளோ ஆகுதுன்னு. ஓகே எங்க 15 ரூபாய் நான் தான் வாங்கிட்டேன். இப்போ 15 ரூபா. ஓ அட போங்கடா டே ஓவராக பண்ணுறீங்கடா. சரி நான் மறுபடியும் உள்ளே போய் அச்சக்க பச்சக்கன்னு தோண்டணும். ஓகே இருங்க கோல் நல்ல ரேட்டுக்கு சேல் போடணும்னு நினைக்கிறேன். தோண்டு 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 கோல் வேணும். எடுத்துக்கலாம் கோலை. ஓகே சீக்கிரமாக அந்த கோல் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு செய்யலாம். ஓகே ரைட்டை விட இப்போ வாங்கு. என்னது ஷவல் 15. ஓ என்னடே ஏன்டா அப்படி பண்ணுறேன். சரி 2 வாங்க போட்டு 16 ரூபா இருக்குது. இப்போ வாங்கு. ஓகே இப்போ கொஞ்சம் அன்லாக் பண்ணிட்டோம் நம்ம ஷவலை. பட் இருங்க இதில் வேறு என்ன நல்லா இருக்குது பார்க்க. 40 ருபீஸ் வேணும். 3 ரூபா இருந்தால் ஓகே. நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குன்னும். ஏங்க இந்த மிஷின் வேறு இங்கே கடுப்பேற்றுதுங்க. ஓ இருங்க என்னன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. இருங்க இப்போ ஓகே இப்போ வாங்கடா இப்போ வாங்கடா இப்போ வாங்கடா. ஓகே ரைட்டு ரைட்டு. ஓகே இப்போ இங்கேருந்து தோண்ட ஆரம்பிக்கணும். என்னது மிஷின் என்னாச்சு உனக்கு? இங்கே எதுவும் காட்டுதுங்க. சரி இது வேறு உள்ளே போடடே. ஏங்க உள்ளே போகிறதுக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி நம்மளுக்கு இருங்க எப்படி தோண்டுது முன்னை விட. ஏங்க முன்னோட இப்போ பரவாயில்லைங்க. நான் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். நான் உள்ளே போகிறேன்டா. எனக்காகவே தண்ணி ஒரு ஓட்டடா. பார்த்து பார்த்து உள்ளே போ. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏங்க இது தோன்றதுக்குள்ளே எனக்கு மண்டை அப்படியே எப்படி சொல்கிறது சூடாயிடுச்சுங்க. டே ப்ளீஸ் சீக்கிரம்டா டே. உள்ளே போ. ஏன் இன்னும் உள்ளே போக மாட்டான். டே நிறைய சாப்பிட்றியாடா? அப்படி தான் தோணுது. டே ஏன்டா சாப்பிட்ற? ஓகே நல்லா தோண்டு புள்ளடா. ஸோ போட இவன் இது கேம்னால கொஞ்சம் ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ் பண்ணிட்டான். சரிங்க நம்ம உள்ளே போகிறதுக்கு நல்லா இங்கே தானே வளர்க்குறோம். ஸோ உள்ளே கொஞ்சம் ஆழமாக தோண்டி வச்சுக்கோங்க எதுக்கோ. சரிடே சீக்கிரம். ஸோ இன்வென்ட்ரி ஆப்ஷனாக நம்மளுக்கு காட்ட மாட்டுது. ராக் ஸோ அங்கே நிறைய இருக்குது. சரி ஏங்க இவ்வளோ ராக் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம தோண்டணும். சீக்கிரமாக 40 ரூபா வாங்கணும். நம்ம ஒரு 15 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதில் 40 ரூபானா ஏங்க ஒரு ஷோல்டர் ரைட்டுக்கு வந்துருச்சு. சரி இன்னும் தோண்டு இருங்க. சீக்கிரம் எங்க இன்னும் நிறைய தோண்டு இருக்கு. ஐயோ இது வேறு. தோண்டு நம்ம கொஞ்சம் ஆழமாக தோண்டிட்டோம்னு நினைக்கிறேன். சரி இப்போ இங்கே சைட்லலாம் கிளியர் பண்ணுவோங்க. ஏன்னா நம்ம உள்ளே போனோம். உள்ளே போய் அங்கே டிக்கிங் பண்ணணும். ஆக்சுவலி யூ ஆர்டர் தான். ஸோ பை காக அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி இருங்க நம்ம ஹைட்டவா 1 மணி நேரத்தில் 13 நிமிஷத்தில் நான் இவ்வளோ தான் பண்ணுறீங்க. என்னால நம்ம உங்களோட டே வாவ். இருங்க நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம் நிறைய டிக்கிங் பண்ணிப்போங்க. இருங்க எட்ரா. ஓகே ஆண்ட்ராய்டு இது வேறு யூஸ் பண்ணிட்டேன்னா. ஸ்டோன்ஸ் ரேட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துப்போம். அப்போ தான் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க போகலாம். சீக்கிரமாக போயிட்டு ஸ்டோன் ரேட் என்னது? ஒரு ராக்குக்கு 10 ருபீஸ்னா அப்போது இருங்க ஃபஸ்ட்டு மொத்த ராக்ஸ் ஆக்ஷன். என்னடா ஆச்சு? ஏதோ ஆயிடுச்சு. ஓ மை காட் மை மிஷன் கெட் சம்திங் ப்ராப்ளம். என்னடா இது எப்படா சொல்வேன். ஓகே ஏதோ ஆயிடுச்சுங்க. ஆக்ஷன் எது வந்துச்சு. நான் வேறு ஏதோ ஆப்ஷன் கொடுத்துட்டேனோ. சரி ஏதோ ஆட் பார்க்க சொல்லுது. அப்பா சரி
ஓகே நம்ம இப்போ என்னாச்சும் பண்ண முடியுமா 3 ரூபாய்க்கு 100 பேட்ரி. ஏய் வரண்டா பறந்து வரண்டா போடு தைக்கிட்ட தம். ஓகே இங்கே வந்தாச்சு. உள்ளே போ. சரி ஏங்க இனிமேல் நம்ம விடவே கூட தோண்டிகிட்டே இருக்கணும். சும்மா வெறியோட தோண்டிட்டு இருக்கணும். சீக்கிரம் தோண்டு சீக்கிரம். சரிங்க. ஸோ இதோட நான் பார்ட் 1 முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வீடியோஸ் கைஸ். ஸோ அப்புறம் இன்னொன்று நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டே இருப்பேன். சரியா இங்கே என்னங்க இருக்குது எதுவுமே இல்லை தெரியல. சரி இதோட பார்ட் 2 நம்ம சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்ட் 1 இது பார்ட் 2 சீக்கிரமாக போனேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.